2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இத நல்லா 1, 2ஆ கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சும்மா 1, 2ஆ கட் பண்ணா போதும். நான் 5, 6 பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன பூண்டுனால கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு மிக்ஸியில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு வேலையே. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே கொதி வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கொதி எல்லாமே நல்லாவே அடங்கிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான காரத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் முதல் நாள் காலையிலே ஊற வச்ச பட்டாணியை 10 விசில் வச்சு இந்த மாதிரி குழைவா வேக வச்சு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குழைவா வெந்தால் தான் உங்களுக்கு பட்டாணி சுண்டல் சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இருக்க தண்ணி அப்படியே பாதியாக குறையிற அளவுக்கு சிம்மில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ஈவினிங் டயத்தில் நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நீங்கள் பட்டாணி மட்டும் ஊற வச்சுருந்தா போதும். இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நீங்கள் வேக வைக்கிற வரைக்கும் டைமிங் நீங்கள் வேறு எந்த வேலை வேணாலும் பார்த்துக்கலாம். அது பாட்டு சிம்முலேயே இது சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வெங்காயம், கேரட் போட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க.